இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான தேவஜனமே, எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க சந்தோஷம். ஒருவேளை சென்ற வருடம் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாத்த தேவன். இந்த புதிய வருடத்திலும் ஒருவேளை ஜனவரி மாதத்தை கடந்து இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களையும் நம்முடைய தேவன் மரண பரியந்தும் நம்மை நடத்துவார். மரண பரியந்தும் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 40:11 சொல்லப்படுகிறது, மெய்ப்பனை போல தமது மந்தை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது உயர்த்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஏசாயா 40:11 இப்படியாக சொல்லப்படுகிறது. அருமையான தேவச்சனமே, உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா ஒரு அந்த நடந்தது. அந்த கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா 30 பேர் கூட்டத்தின் நெரிசலில் இறந்து போனார்கள். 60 பேர் படுகாயம் அடைந்தார்கள். அந்த கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கும்பமேளா நடைபெறும். அப்படியாக அந்த இதில் கலந்து கொண்ட ஒரு 40 கோடிக்கு மேலே நிறைய ஜனங்க கலந்து கொண்டாங்க. அப்போ பாருங்கள், அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க, ஆர்மி, அவங்களாம் என்ன பண்ணாங்க, அந்த ஜனங்களை இந்த பக்கமாக போங்க, அப்படி போங்க சொல்லி எல்லாம் வழி நடத்துனாங்க. ஆனால் வழி நடத்தினா கூட பாருங்கள், அந்த கூட்ட நெரிசலில் எல்லாருமே ஒருத்தர் மேலே விழுந்து அப்போ 30 பேர் இறந்து போனாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து பக்கத்தில் மாநிலம் மத்திய பிரதேசத்தில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டருக்கு வாகனம் நின்று கொண்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ அந்த வாகனம் போக முடியாமல் கூட்ட நெரிசல் இருக்குது. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவேளை கரவல் ஆடுகள் போது மெதுவாய் நடத்தி வந்தான்னு சொல்லப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு அந்த குட்டி போட்ட ஆடை வேகமாக அவன் ஓட்டும் போது அந்த ஆடு இறந்து போயிடும். அந்த ஆட்டை மெதுவாக தான் நடக்கும். அதே போல் தான் நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா ஒருவேளை இங்கிருந்து அவங்க புறப்பட்டு போகும்போது 40 பேர் தான் போனாங்க. ஆனால் அங்கேருந்து அவங்க புறப்பட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் புறப்பட்டு வந்தாங்க. அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை வேத வசனம் சொல்லுது, யாத்திராக 1:12 அவள் எவ்வளவாய் ஒடுக்கினார்கள் என்று சொல்லப்படுது. அவ்வளோ உபத்திரப்பட்டாங்க, அவ்வளோ பாடுகளை அனுபவிச்சாங்க. அந்த ஜனங்கள் ஆண்டை நோக்கி கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிடும் போது தான் ஆண்டு மோசேயும் ஆரோனையும் அனுப்புகிறாரு. அவங்க போய் அந்த ஜனங்களை விடுவித்து அழைத்து கொண்டு வராங்க. அப்போ அப்படி அழைத்து கொண்டு வரும்போது அந்த ஜனங்களை சரியாக வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. வேதவசனத்தின் பிரகாரம் ஒரு கரவல் ஆடுகளை போல மெதுவாய் நடத்தி கொண்டு வந்தார். அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்தில் தேவன் அவங்களை அழைத்து கொண்டு போனார். அருமையான தேவச்சனமே, உங்களை வழி நடத்துவார். உங்களை சரியாக வழி நடத்துகிற ஒரு தேவன். ஏன்னா வேதவசனம் சொல்ல யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்ன ஒரு இயேசு கிறிஸ்து நம்ம வழி நடத்துவார். நம்ம ஒருவேளை நம்மளை சரியாக இந்த மாதத்தில் அவர் வழி நடத்துவார். நீங்கள் ஏன் கலங்குறீங்க? வேதவாசம் சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் என்று சொல்லப்படுது. அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஒருவேளை இந்த மாதத்தில் தேவன் உங்கள் வழி நடத்துவார். உடனே நினைக்கலாம், ஐயோ என்னுடைய இந்த மாதத்தில் என்னோட பணத்தேவை எப்படி சந்திக்க போகிறேன், இல்லை எனக்கு நான் ஆஸ்பத்திரி பணம் இல்லாமல் இருக்கிறேன், இல்லை நான் வீடு கட்டணும், ஒரு என் பிள்ளைகள் படிக்க வைக்கணும், என்னை எப்படி தேவன் வழி நடத்துவார்? தேவன் உங்களை சரியாக வழி நடத்துவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் ஜீவனுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வைங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அநேகமாக சோர்ந்து போயிருக்கிறோம். வேதவாசனம் சொல்லுது, மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் அங்கே வேதவாசனம் சொல்லுது, இயேசு அவர் மார்க்கு 6:5 அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவரை குணமாக்கினது என்று வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டது. அருமையான தேவஜனமே, அவிசுவாசம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. தேவன் என்னுடைய தேவையை சந்திப்பார், என்னை வழி நடத்துவார், என் வியாதியை குணமாக்குவார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்போது இருக்க வேண்டும். ஒரு
நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் என்னை வழிநடத்துவர் சொல்லி விசுவாசமாக இருங்க. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபினைச் சேர்ந்த மிஸ்பேக் போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் இடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் அப்படின்னு கேட்குறான். ஒரு தாவீது ராஜா அந்த மோவாபு ராஜாட்ட போய் சொல்கிறப்பல, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறப்பல, நான் தேவனிடத்தில் நான் அறிய போகிறேன். நான் தேவனுடைய சமூகத்தில் நான் போய் உட்கார்ந்து நான் எப்படி தேவனை வழி நடத்த போகிறேன் அப்படி சொல்லி நான் தேவனுடைய சமூகத்தில் போகிறேன். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஒருவேளை அவன் ஆண்டுட்டு போறான், நான் இன்னும் நான் அவனை அறிய மட்டும் என் தகப்பனும் தாயும் இடத்துல தங்கி இருக்குன்னு சொல்லி கேட்குறவன, நான் ஆண்டு சமூகத்தில் நான் உட்கார போகிறேன், நான் ஆண்டுட்ட இன்னும் நான் சமூகத்தை உட்காந்து அறிய போகிறேன்னு சொல்லி கேட்குறவன். இந்த யாக்கோபு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாரும் யாப்போக்கு என்ற ஆற்றங்கரை அப்புறப்படுத்திட்டு ஆண்டு சமூகத்தில் போய் அவன் தனித்திருந்து செவித்தன் என்று சொல்லப்படுது. அருமையான தேவஜனமே, ஒருவேளை தேவன் உங்களை வழிநடத்த வேண்டுமானால் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, நீங்கள் இந்த மாதத்தில் என்னோடு கூட இருக்க சொல்லி நீங்கள் கேளுங்க, அவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க, எல்லா காரியத்தையும் ஆண்டு சமூகத்தில் வைங்க, அவர் உங்களை வழி நடத்துவார். அருமையான தேவஜனமே, சிலுவையில் மரித்து 3ஆம் உயிரோடு எழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க, வேதத்தை படிங்க, செபிங்க, கர்த்தர் உங்களை சரியாக உங்களை வழி நடத்துவார். யோவான் 16:13 சொல்லப்படுது, சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ நீங்கள் செபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியாக வழி நடத்துவார். நீங்கள் எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, அவர் சரியாக உங்களை வழி நடத்துவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் செல்லுகிற இடங்களெல்லாம் பரிசுத்தனை கூட போனார், அவரை சரியாக வழி நடத்தினார். வேதத்தில் ஜெபிக்கும் போது கூட இருந்தார். அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனார் கூட பரிசுத்தனை போனார். அவர் ஒருவங்க சரியாக வழி நடத்துவார். சத்தியாவிக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்களும் உங்களை சரியாக வழி நடத்துவார். அருமையான தேவஜனமே, வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுது, சிங்காசனத்தின் மேல் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீரில் ஊற்றண்டைக்கு நடத்துவார். சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவாராம். ஆமாம், அருமையான தேவஜனமே, ஒருவேளை வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது மூப்பரில் ஒருவன் கேட்குறான், இவரெல்லாம் எங்கிருந்து வந்தவர்கள்? அப்போ சொல்லப்பட அது உமக்கே தெரியும், இவர் மிகவும் உபத்திரத்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை தோய்த்து வெளுத்தவர்னு சொல்லப்படுகிறது. ஆம், அருமையான தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் உபத்திரத்து வந்தவர் அவருக்கு தெரியும், ஒருவேளை அவர் உங்களை வழி நடத்துவார். அதான் வேதவசனம் சொல்லு, சிங்காசத்தில் மத்திற்கு ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள வற்றாத தண்ணீர் உள்ள அந்த ஊற்றண்டைக்கு நடத்துவார். ஒருவேளை இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த நம்முடைய வேதத்தில் படிக்கும்போது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் சுற்றி நெருக்கிற எல்லாம் தள்ளிவிட்டு விசுவாச துவக்கிற முடிக்கிறோமாகி அவர் சொல்லப்படுது. அப்போ மேகம் போன்ற திரளான சாட்சிகள், ஒரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த நமக்கு தான் அவர் மேகம் போன்ற திரளான சாட்சிகள். ஒருவேளை அவர்கள் இன்றைக்கி பரலோகத்தில் வீற்றிருக்கிறாங்க. அதே போல் தான் நாம் கூட நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். நம்ம எல்லாருமே ஆண்டு இடத்துல போக போகிறோம். அப்போது நம்மளை பார்த்து அங்கே சொல்லுவாங்க, இவங்களாம் எங்கேருந்து வந்தவர்கள், இவர் மிகவும் உபத்திரத்துன்னு வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம், அவர் ஒருவேளை
அந்த வேதாஸ் சொல்லு, சிங்காசனம் அந்த வீட்டிலுக்கு ஆட்டுக்குட்டியானவரை நம்மளை மேய்த்து ஜீவத்தண்ணீர் ஊற்றாண்டுக்கு நம்ம நடத்துவார். ஏன்னா அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, நீதிமொழிகள் 12:28 சொல்லப்படுது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமே இல்லை. அந்த பாதையில் மரணமே இல்லை. ஒரு எல்லாருமே ஒருவேளை நாம் எல்லாருமே ஒரு நாள் ஒரு மரித்து ஒரு ஆண்டு சமூகத்துக்கு போக போகிறோம். ஒரு அந்த இடத்துல நமக்கு மரணமே இல்லை. அங்கே ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிறார். ஒருவேளை அவர் அந்த பாதையில் மரணம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆம் தகப்பனே, அருமையான தேவச்சனமே, ஒரு இந்த நாளுக்கு ஒரு கர்த்தரை வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் கூட இயேசுனிடத்தில் வாங்க. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இந்த பூமியில் நீங்கள் இருக்கும்போது உங்களை வழி நடத்துவார். ஒரு நீங்கள் மரித்த பிறகு கூட கர்த்தர் ஒருவேளை அந்த பரலோராயத்தில் அந்த ஜீவ பாதையில் அந்த பாதையில் மரணமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல நம்ம எல்லாரும் அந்த இடத்துல நம்ம போவோம். அந்த இடத்துல நம்ம எல்லாருமே ஆண்டு சமூகத்தில் ஆண்டோட பாடலை பாடி ஆண்டு நம்மத்தை எப்போதும் நம்ம மையப்படுத்தி கொண்டே இருக்க போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு மரணமே இல்லை என்று சொல்லப்படுது. அருமையான தேவச்சனமே, தொடர்ந்து இந்த புதிய மாதத்தில் சங்கீதம் 48:14 பிரகாரம் எந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாக்கால் நம்முடைய தேவன் மரண பரிந்து நம்ம நடத்துவார்னு சொல்லப்படுது. அவர் இந்த மாதத்தில் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்.